ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது குணத்ரய விபாக யோகம்ன்ற 14வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் பார்த்திங்கன்னா பகவான் கடந்த சில 2 ஸ்லோகங்களாக எப்படி தான் இந்த எல்லாத்துக்கும் ஜீவராசிகள் அனைத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த மூல பிரகிருதின்றதே தன்னுடையது. அந்த மூல பிரகிருதிக்குள்ளே தான் ஜீவாத்ம கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்பத்தை உள்ளே புகுத்துறாரு. அது மட்டும் இல்லாமல் அதில் கர்ப்பத்தில் உள்ளே புகுத்துறதுனால தான் எல்லா படைப்புகளுமே நடக்குது இல்லையா? ஏன்னா மூல பிரகிருத்தியிலேருந்து தான் பஞ்சபூதங்கள்லேருந்து தான் சரீரம் எல்லாமே வருது. அதனால் நம்மளுடைய படைப்புக்கும் பகவான் தான், நமக்கும் பகவான் தான் காரணமாக இருக்காருன்னு அது மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த 5வது ஸ்லோகத்தில் ஒரு ஜீவாத்மா இருக்கு இல்லையா? இந்த ஜீவாத்மா ஏன் சம்சாரத்துக்குள்ளேயே கட்டுப்பட்டு இருக்குன்றத பகவான் ரொம்ப தெளிவாக விளக்குறாரு. இந்த அத்தியாயத்தினுடைய பேர் குணத்ரய விபாக யோகம். அதாவது குணத்ரய அப்படிங்கும்போது திரையன்னா 3, இந்த 3 குணங்கள், அதாவது சத்வம் ரஜஸ் தமஸ் அப்படின்றத பற்றி தான் இந்த அத்தியாயமே அமைஞ்சிருக்குன்றத முன்னாடியே பார்த்துட்டோம். ஆனால் பகவான் வேறதெல்லாம் பற்றி சொல்லிட்டு போகிறாரே, அதுவும் இப்போ ஜீவாத்மா எதுக்கு இங்கே சம்சாரத்தில் கட்டுப்பட்டுருக்குன்றதை பற்றிக்கும் இந்த குணங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தா, இப்போ எப்போவுமே நமக்கு ஒரு தலைப்பு கொடுத்தா நேரடியாக அந்த தலைப்புக்குள்ளே குதிச்சிட மாட்டோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரொடக்ஷன், முன்னுரைன்னு கொடுப்போம். கொடுத்துட்டு பிறகு தலைப்பை பற்றி பேச ஆரம்பிப்போம். அதுபோல தான் இந்த குணங்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த குணங்கள் படுத்துகிற பாடெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பிறகு இந்த குணங்கள் பற்றி பார்க்க ஆரம்பிக்கணுன்றதுனால தான் இந்த மாதிரி நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ 5வது ஸ்லோகம் பார்க்கலாம். சத்வம் ரஜஸ்தம இதி குணாஃப் பிரகிருதி சம்பவாஹ நிபத்னந்தி மகாபாஹோ தேஹே தேஹினம் அவ்யயம். அவ்யயம் தேகினம், அதாவது மாறுதலே இல்லாத, பிறப்பு இறப்பு அழிவு எதுவுமே இல்லாத, முக்குணங்கள்லாம் இல்லாத இருக்கக்கூடிய ஆத்மாவை தேகே நிபத்னந்தி, உடலுக்குள்ளே கட்டுப்படுத்துகிறது. எதெல்லாம் கட்டுப்படுத்துகின்றன அப்படின்னு பார்த்தா, எவை கட்டுப்படுத்துகின்றன அப்படின்னா சத்வம் ரஜஸ் தம இதி குணாகா. சத்வம் ரஜஸ் தமஸ்ன்னு சொல்லக்கூடிய குணங்கள் தான் இந்த ஆத்மா அதாவது முக்குணங்களே இல்லாத ஆத்மாவை, மாறுதலே இல்லாத, பிறப்பிறப்பே இல்லாத ஆத்மாவை இந்த உடலுக்குள்ளே கட்டுப்படுத்துது. பிரகிருதி சம்பவாக, இந்த குணங்கள் எப்படின்னா, இன்னொரு விஷயம் பகவான் சொல்கிறாரு, பிரகிருத்தியிலிருந்து விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய இந்த குணங்கள்னு. எதுக்கு இப்போ இதை பகவான் சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா ஆத்மாவுக்கு இந்த 3 குணங்களும் இல்லைன்னு தெரிஞ்சு வச்சு, ஆனால் இந்த ஆத்மா இந்த 3 குணங்களும் கட்டுப்படுத்துது உடலுக்குள்ளன்னா, அப்போ இந்த 3 குணங்களும் எங்கேருந்து வந்திருக்கணும் அப்படின்னா, மூல பிரகிருத்தியோட விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியது தான் இந்த 3 குணங்களும், சத்வம் ரஜஸ் தமஸ்னு. அந்த மூல பிரகிருதி தான் மாறுதல் அடைஞ்சு மகான்லேருந்து அகங்காரம் சாத்விக் அகங்காரம், ராஜஸ் அகங்காரம், தாமச அகங்காரம்னு அதுலேருந்து பஞ்ச தன்மாத்திரங்கள், பஞ்சபூதங்கள்லாம் வருது. அந்த பஞ்சபூதங்களை கொண்டு தான் நம்ம உடல் ஆக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த மூல பிரகிருத்தியிலேருந்து விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய அந்த முக்குணங்களும் இப்படி படிப்படியாக இந்த பஞ்சபூதங்கள்லேயும் இருந்து இந்த உடலுக்குள்ளேயும் இருக்குது. இந்த பிரகிருதி தானே பஞ்சபூதங்களாகி உடலாயிருக்கு. அதனால தான் அந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த முக்குணங்களும் அந்த உடலை எடுத்துக்கும் போது அந்த ஆத்மாவை கட்டுப்படுத்துது அந்த உடலுக்குள்ளே. இப்போது ஒரு ஆத்மா தன்னுடைய கர்மத்தை கழிக்கிறதுக்காக தான் பிறவி எடுக்குது. அந்த பிறவியும் போது ஏதோ ஒரு மனுஷ உடலோ, தெய்வ உடலோ, விலங்கோ, ஏதோ ஒரு உடல். அப்போ அந்த உடலை எடுக்கும்போது அந்த கர்மங்களை கழிக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன நடக்குதுன்னா, அந்த முக்குணங்களுடைய சேர்க்கையினால் அந்த முக்குணங்களும் பல்வேறு விஷயங்கள் நம்மளை செய்விக்குது. அதாவது நமக்கு இன்பம் கொடுக்குது, துன்பம் கொடுக்குது. அந்த இன்பத்தினாலேயோ துன்பத்தினாலேயோ நம்ம பல செயல்களில் ஈடுபடுறோம். அந்த செயல்களில் ஈடுபடுறதுனால தான் பாவம் புண்ணியம் அந்த கர்மத்தை கழிக்கிறதுக்காக திரும்ப நம்ம இன்னொரு பிறவி எடுக்க வேண்டியதாக ஆயிடுது. அந்த இன்னொரு பிறவிலையும் இந்த மாதிரியே தான். அப்போ இது ஒரு சுழற்சியாக போயிட்டே இருக்கு இல்லையா? அதனால தான் பகவான் சொல்கிறாரு, முக்குணங்களும் இல்லாத ஆத்மா தான், அழிவே இல்லாத ஆத்மா தான். ஆனால் இந்த உடலுக்குள்ளே இன்றியமையாமல் அந்த முக்குணங்களும் இருக்கிறதுனால ஒவ்வொரு பிறவியும் எடுக்கும்போது கட்டுப்படுத்திகிட்டே இருக்குது இந்த சம்சாரத்துக்குள்ளே அப்படின்ட்டு பகவான் சொல்லியிருக்காரு. இனி அடுத்த ஸ்லோகத்துலேருந்து தொடங்கி இந்த முக்குணங்களை பற்றியே நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.